வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெள்ளிக்கிழமை ரஷ்ய போர் விமானங்கள் தங்கள் வான்வழியை மீறியதை அடுத்து நேட்டோ அங்கத்துவ நாடான எஸ்டோனியா மற்ற நேட்டோ உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்த கோரியுள்ளது. சமீப நாட்களில் ரஷ்யாவின் ஆளற்ற விமானங்கள் நேட்டோவின் வான் பகுதியில் பறந்தன. நேட்டோ கூட்டுப்படைகளால் அவை சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஆனால் இப்போது நேட்டோ வானில் ஊடுருவியிருப்பது விமானிகளால் இயக்கப்படும் போர் விமானங்கள். இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு நுழைவதாக காட்டுகின்றது. எஸ்டோனியாவின் வெளியுறவு அமைச்சு இந்த ஊடுருவலை வெட்கக்கேடானது என்று கண்டித்தது. 3 ரஷ்ய MiG-31 போர் விமானங்கள் அனுமதியின்றி எஸ்டோனியா வானத்தில் நுழைந்தது பின்லாந்து வளைகுடாவில் மொத்தம் 12 நிமிடங்கள் தொடர்ந்து பறந்ததாக கூறியது. நேட்டோ செய்தி தொடர்பாளர் நேட்டோ ராணுவ கூட்டணி உடனடியாக அந்த வான் பகுதிக்கு சென்று ரஷ்ய விமானத்தை இடைமறித்ததாகவும் இது பொறுப்பேற்ற ரஷ்ய நடத்தைக்கும் நேட்டோவின் பதிலடி கொடுக்கும் துரித திறனுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்று கூறினார். ரஷ்ய MiG-31 போர் விமானங்களை இடைமறிக்க இத்தாலி, பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாட்டு விமானப்படைகளின் விமானங்கள் சென்றன. இந்த 3 நேட்டோ நாடுகளின் விமானப்படைகளின் விமானங்கள் நேட்டோவின் கிழக்கு பகுதியை வலுப்படுத்தும் பணியில் கீழ் ஜெட் விமானங்களை கிழக்கு ஐரோப்பாவில் இயக்குகின்றன. பின்னர் ரஷ்ய எஸ்டோனிய வான்வழியை ஊடுருவவில்லை என்று மறுத்தது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்ய போர் விமானங்கள் திட்டமிடப்பட்ட பாதையில் பறந்ததாகவும் சர்வதேச வான்வழி விதிமுறைகளுக்கு கண்டிப்பாக இணங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு நாட்டின் வான் எல்லைகளை மீறவில்லை என்று கூறிய ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு எஸ்டோனியாவுக்கு சொந்தமான வைன்லோ தீவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நடுநிலை பால்டிக் கடல் பகுதியில் சர்வதேச வான் பகுதியில் பறந்ததாகவும் கூறியது. 2022ஆம் ஆண்டு மாஸ்கோ உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து நேட்டோ ராணுவ கூட்டணிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பதட்டங்கள் கடந்த சில தினங்களாக மிகவும் அதிகரித்துள்ளன. ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் தங்கள் வான்வழியை அத்துமுறை நுழைந்ததாக போலந்து மற்றும் ரொமேனியா ஆகிய 2 நேட்டோ நாடுகளும் கூறியதைத் தொடர்ந்து இந்த ஊடுருவல்கள் அதிகரித்துள்ளன. உக்ரைனில் போர் காரணமாக ஏற்கனவே பதட்டங்கள் அதிகமாக இருந்த நிலையில் செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் இரவு 20க்கும் மேற்பட்ட ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் போலந்து வான்வழியில் நுழைந்த மறுதினம் ரொமேனிய வான்பகுதியில் ஒரு ரஷ்ய ஆளற்ற விமானம் பறந்தது. அது நடந்து ஒரு வாரத்திற்கு பின்னர் இந்த ஊடுருவல் விமானிகளால் இயக்கப்படும் 3 விமானங்களால் ஏற்பட்டது. ரஷ்ய ஊடுருவல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாதுகாப்பை வலுப்படுத்த போர் விமானங்கள் உட்பட ராணுவ சொத்துக்களை கிழக்கு ஐரோப்பாவுக்கு நகர்த்துவதாக நேட்டோ உறுதியளித்தது. வெள்ளிக்கிழமையின் பின்னர் பேசிய எஸ்டோனிய பிரதமர் கிறிஸ்டன் மிச்சல் அவசர கூட்டத்தில் நேட்டோ பிரிவு 4 ஆலோசனைகளை கோர தனது அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கூறினார். மிச்சல் மேலும் கூறிய போது எந்த ஒரு ஆத்திரமூட்டலுக்கும் நேட்டோவின் பதில் ஒன்றுபட்டதாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும். ரஷ்ய ஊடுருவல் பற்றி எங்கள் அடுத்த கூட்டு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எங்கள் நட்பு நாடுகளுடன் கலந்தாலோசிப்பது அவசியம் என்று கூறினார். நேட்டோ ஒப்பந்தங்கள் பிரிவு 5 என்பது எதிரியை 32 நேட்டோ நாடுகளும் கூட்டாக தாக்குவது. அதற்கு முன்பு செய்யப்பட வேண்டிய நடைமுறை நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு 4. அது கூட்டு பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்கா, கனடா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைக்கும் 32 உறுப்பினர்களை கொண்ட கூட்டணிக்குள் அவசர ஆலோசனைகளை முறையாக தொடங்குவது. ஒரு வாரத்தில் 2வது முறையாக நேட்டோ உறுப்பினர் நாடு பிரிவு 4 ஆலோசனைகளை கோரியுள்ளது. முதல் தடவையாக ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் அதன் வான்பகுதியில் நுழைந்த பின்னர் போலந்து பிரிவு 4 ஆலோசனைகளை கோரியது. வெள்ளிக்கிழமை பின்னர் இந்த சம்பவம் குறித்து தனக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் அவர் கூறிய போது, எனக்கு அது பிடிக்கவில்லை. இப்படியான விஷயங்கள் நடக்கும் போது அது எனக்கு பிடிக்காது. இது பெரிய பிரச்சனையாக மாறலாம். ஆனால் நான் பின்னர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்றார். ரஷ்யாவும் பெலருஸும் தங்கள் சபா 2025 கூட்டு ராணுவ பயிற்சிகளை முடித்த 3 நாட்களுக்கு பின்னர் இது நடந்தது. கூட்டு பயிற்சிகளில் ரஷ்ய அணு ஆயுதங்களை ஏவுவதற்கான ஒத்திசையும் அடங்கும். வெள்ளிக்கிழமை ஊடுருவல் குறித்து எதிர்ப்பு தெரிவிக்க ரஷ்ய தூதரக பாதுகாப்பு அதிகாரியை தமது அலுவலகத்திற்கு அழைத்ததாக எஸ்டோனியாவின் வெளியுறவு அமைச்சு கூறியது. அதே நேரத்தில் ஐரோப்பா ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதர் காஜா கலாஸ் இந்த சம்பவத்தை மிகவும் ஆபத்தான ஆத்திரமூட்டல் என்று குறிப்பிட்டார். எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சர் மார்க்கஸ் சாக்னா கூறிய போது 3 MiG-31 போர் விமானங்கள் அனுமதியின்றி எஸ்டோனிய வான்வழியில் மொத்தம் 12 நிமிடங்கள் பறந்தது என்றால் இந்த காலகட்டத்தில் அதிவேக விமானங்கள் நாட்டின் மிகப்பெரிய அளவிலான பகுதிகளை கடக்க முடியும் என்றார். அவர் மேலும் கூறிய போது இந்த ஆண்டு ஏற்கனவே ரஷ்யா 4 முறை எஸ்டோனிய வான்வழியை அத்துமீறியுள்ளது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இன்றைய 3 போர் விமானங்கள் நமது வான்வழியில் நுழைந்து அத்துமீறல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெட்கக்கேடானது என்று கூறினார். எஸ்டோனியா ரஷ்யாவுடன் கிழக்கே ஒரு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றது. பொதுவாக ரஷ்ய போர் விமானங்கள் ரஷ்யாவின் பிரதான நிலப்பகுதிக்கும் அதன் கலினின்கிராட் பகுதிக்கும் இடையில் பால்டிக் கடலின் மீது பறப்பது வழக்கம். 3 ரஷ்ய விமானங்களும் வடகிழக்கு இருந்து எஸ்டோனியா வான்வழியில் நுழைந்ததாகவும் பின்லாந்து வளைகுடா மீது பின்லாந்து போர் விமானங்களால் இடைமறிக்கப்பட்டதாகவும் எஸ்டோனியா கூறியது. எஸ்டோனியா வான்வழியில் நுழைந்ததும் எஸ்டோனியாவை தளமாக கொண்ட இத்தாலி F-35 போர் விமானங்கள் ரஷ்ய விமானங்கள் வெளியே துரத்து அந்த வான் பகுதிக்கு அனுப்பப்பட்டன.
ரஷ்ய ஜெட் விமானங்களின் டிரான்ஸ்பாண்டர்கள் அணைக்கப்பட்டிருந்தன. மேலும் எஸ்டோனிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு டவருடன் இருவழி வானொலி தொடர்பு இல்லை என்று எஸ்டோனியா கூறியது. எஸ்டோனிய பாதுகாப்பு அமைச்சர் ஹன்னோ பெஃப்கூர் கூறிய போது 12 நிமிடங்கள் ரஷ்யர்கள் எங்கள் வான்வெளியில் இருந்தது இதற்கு முன் ஒருபோதும் நடந்திராதது. இந்த சூழ்நிலையில் செய்ய வேண்டிய ஒரே சரியான விஷயம் அவர்களை எஸ்டோனிய வான்வெளியில் இருந்து வெளியேற்றுவதுதான் என்று அவர் மேலும் கூறினார். கிரெம்ளின் திட்டப்படி உக்ரைனில் அதன் ஆக்கிரமிப்பு போர் நடக்கவில்லை என்பதையே ரஷ்ய ஊடுருவல் காட்டுகிறது என்று மிச்சல் கூறினார். நேட்டோ நாடுகளை தங்கள் சொந்த பிரதேசங்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்த கட்டாயப்படுத்துவதன் மூலம் உக்ரைனிடமிருந்து கவனத்தை ஈர்த்து உதவியை விலக்குவதே ஊடுருவலின் நோக்கம் என்று அவர் மேலும் கூறினார். ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் காஜா கல்லாஸ் வெளியிட்ட ஒரு எக்ஸ் பதிவில் ஐரோப்பா வளங்களுடன் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துவதில் ஐரோப்பிய ஒன்றியம் நமது உறுப்பு நாடுகளை தொடர்ந்து ஆதரிக்கும் என்று கூறினார். காஜா கல்லாஸ் எஸ்டோனிய நாட்டவர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய நாடுகளின் உறுதியை சோதிப்பதாக அவர் கூறினார். நாம் பலவீனத்தை காட்டக்கூடாது என்றார். அவரது வார்த்தைகளை எதிரொலிக்கும் விதத்தில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் கூறிய போது கிழக்கு ஐரோப்பாவில் வலுவான படைக்குவிப்பு செய்யவும் அதேவேளையில் ஒவ்வொரு ஆத்திரமூட்டலுக்கும் நாங்கள் உறுதியுடன் பதிலளிப்போம். அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் போது எங்கள் பதிலடியும் அதிகரிக்கும் என்று அவர் மேலும் கூறினார். பிரிட்டனுக்கான எஸ்டோனியாவின் தூதர் ஸ்வென் சகோவ் வெள்ளிக்கிழமை சம்பவத்தின் பின் நேட்டோவின் கிழக்கு பகுதிக்கு மேலே வான்வெளியின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான தெளிவான நடவடிக்கைகள் தேவை என்று கூறினார். நாம் இதை தனித்தனியாக எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் நாங்கள் மிகவும் கவலைப்பட்டிருப்போம். நேட்டோ கூட்டணியின் அங்கமாக நாம் இருப்பதால் பெரிய கூட்டணிக்காக ரஷ்யர்களை எதிர்க்க முடிகிறது என்று அவர் கூறினார். இருப்பினும் எஸ்டோனியர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார். கடந்த வாரம் போலண்டில் நேட்டோ கூட்டுப்படைகள் குறைந்தது 3 ரஷ்ய ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. போலண்டின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் போலந்து வான்வெளியில் 19 ஆளற்ற விமானங்கள் நுழைந்ததாக பதிவு செய்யப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவம் வேண்டுமென்றே செய்யப்படவில்லை என்று ரஷ்யா தெரிவித்தது. மேலும் போலந்து மண்ணில் உள்ள வசதிகளை குறிவைக்கும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் கூறியது. ரஷ்ய நெருங்கிய நட்பு நாடான பெலருஸ் அவற்றின் வழி செலுத்துதல் அமைப்புகள் சரியாக இயங்காத காரணத்தினால் ஆளற்ற விமானங்கள் தற்செயலாக போலந்து வான்வெளிக்குள் நுழைந்ததாக கூறியது. ருமேனியாவின் பாதுகாப்பு அமைச்சு கூறிய போது டானுப் நகதியின் உக்ரைனிய உள்கட்டமைப்பு மீது ரஷ்யா வான் தாக்குதல்களுக்கு பின்னர் ருமேனியாவின் 2 F-16 ஜெட் விமானங்கள் உக்ரைனுடனான எல்லையை கண்காணித்துக் கொண்டிருந்த போது ஒரு ரஷ்ய ஆளற்ற விமானத்தை தமது வான் பகுதியில் கண்டதாக கூறியது. ஆளற்ற விமானம் பின்னர் ரேடாரில் இருந்து காணாமல் போனதாக ருமேனியாவின் அமைச்சு தெரிவித்தது. ரஷ்யா இந்த விவகாரம் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. போலந்து மற்றும் ருமேனியாவில் ரஷ்ய ஊடுருவல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேட்டோ துருப்புக்கள் மற்றும் போர் விமானங்களை கிழக்கு நோக்கி நகர்த்துவதாக உறுதியளித்தது. கூட்டணியில் கிழக்கு பகுதியை வலுப்படுத்தும் முயற்சியில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளின் விமானங்கள் அனைத்தும் போலந்து மீது வான் பாதுகாப்பு பணியில் பங்கேற்கின்றன. திங்கட்கிழமை ரஷ்ய ஆளற்ற விமானங்களின் மற்றொரு சாத்தியமான ஊடுருவலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு பிரெஞ்சு ஜெட் விமானம் சிறி பாய்ந்தது. அந்த எச்சரிக்கை விரைவாக முடிவுக்கு வந்ததாக நேட்டோ தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் கிழக்கு ஐரோப்பா மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் உள்ளது.